Amen. It's wonderful to be here this morning. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. I want to take this opportunity to give God all the praise ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன். for giving me this privilege to come back to Pondicherry and share the glorious gospel of the kingdom. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். I want to take this time also to thank God for your pastor இந்த நேரத்திலும் உங்கள் அருமையான போதகருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். for inviting me over to your church. உங்கள் சபைக்கு மறுபடியுமாக என்னை கூப்பிட்டது வரவேற்றது நிமித்தம் நான் நன்றி செலுத்துகிறேன். To come and be a blessing to you. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் என்னை அழைத்ததற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. ஆமென். So I bring greetings from South Africa. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். From our church Jubilee Life. ஜூபிலி லைஃப் என்ற எங்கள் சபையிலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். We are praying for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் சொத்து பரிமாறுவது, வெல்த் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அப்படியாக அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். So I want to share this morning about the wealth transfer. இந்த காலை வேளையிலே இந்த சொத்து பரிமாற்றம் என்ற இந்த காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். Amen. ஆமென். It is God's will. அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. It is God's plan. அது ஆண்டவருடைய சித்தமாய் திட்டமாய் இருக்கிறது. Every child of God தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் should live in abundance. அவர்கள் பரிபூர்ணத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. You look sleeping, some of you. Why? நீங்க ஒரு சில தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கீங்களா? You are like me. I'm not a morning person. நானும் காலையில எழும்புற ஆள் கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் தூங்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. It feels like I'm being dragged to come to church this morning. இன்னைக்கு காலையில ஏதோ நான் இழுத்துட்டு சர்ச்சுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நீங்களும் இருக்கிறீங்களா? So I want to look into your eyes. Yeah, so I like it here. Amen. So this morning I want to talk about wealth transfer. ஆகிய இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் நான் இந்த சொத்து பரிமாற்றம் என்ற காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to teach நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். on God's prosperity ஆண்டவருடைய செழிப்பின் உபதேசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். and wealth transfer. இந்த சொத்து பரிமாற்றத்தை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். Is that okay? உங்களுக்கு சந்தோஷம் தானே? Is that okay? உங்களுக்கு சந்தோஷம் தானே? Then tonight, இன்று இரவு, what time is tonight's service? 6. yes, We are going to have a miracle service. Amen. amen. We will trust God for the miracles. இன்று இரவு உங்களுக்கு அற்புதங்களின் இரவாக இருக்க போகிறது. We will trust God for the miracles. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாக நீங்கள் We will காத்திருங்கள். trust God for deliverance. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கும்படியாக நீங்கள் காத்திருங்கள். We will trust God for the prophecy. உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்க தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நீங்கள் காத்திருங்கள். But this morning, ஆனால் இந்த காலை வேளையிலே the Lord put this burden in my heart ஆண்டவர் இந்த பாரத்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறார். to teach உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக on wealth transfer. இந்த சொத்து பரிமாற்றம் என்ற காரியத்தை குறித்து உங்களோட பேசும்படியாக. Because I understand what God is doing in this nation. ஆண்டவர் இந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். Amen. ஆமென். It is God's plan ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது that the church, தேவ சபையானது, believers, ஒவ்வொரு விசுவாசிகளும் should prosper, அவர்கள் செழித்து வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய should சித்தமா இருக்கிறது. live in abundance, அவர்கள் பரிபூர்ணத்திலே வாழ வேண்டும் என்ற தேவ சித்தமா இருக்கிறது. materially, பொருளாதாரத்திலே, financially, பண விஷயத்திலே, and spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, Amen. எல்லா விதத்திலும். So I want to take you through God's word. If you have pen, you can write. உங்களை ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாய் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களிடம் பென் இருக்கும் என்றால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். Shall we all stand in the presence of God as we read God's word together? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நாம் எல்லாரும் எழுந்து நின்று வாசிப்போமா? Proverbs chapter 13 verse 22. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், Proverbs chapter 13 verse 22. 22ஆம் வசனம். நீதிமொழிகள்
13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். Yes, she finished. Proverbs chapter 3 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் and verse 9. 9வது வசனம். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Yes. And 3 John chapter 1 verse 2. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Before we go there, let me also read. Honor the Lord with your substance, with the first fruit of all your increase. Verse 10, so shall be your barns be filled with plenty, and the presses shall be burst out of the new wine. Read verse 10. Which Verse Proverbs 3:10. Yeah. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நாம் இப்பொழுது 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நேராய் போவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Yes, amen. Amen. That is 3 John 3 John. Hallelujah. Shall we pray this morning? கண்களை மூடி நாம் Lift ஜெபிப்போம். up your hands to the Lord. கரங்களை நாம் வானத்துக்கு நேராக உயர்த்தி, Say, my Father, my Father. என் தேவனே, என் தேவனே. வாயை This- திறந்து சொல்லுங்கள். Pray after me. Say, my Father, my Father. என் தேவனே, என் தேவனே. This morning, இந்த காலை வேளையிலே I open my heart. என்னுடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. I open my spirit என்னுடைய ஆவியை திறந்தருளுவீராக. to receive from you. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக Speak to me, O God. என்னிடத்தில் நீர் பேசும்படியாக நான் கேட்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Give me the grace this morning இந்த காலை வேளையுடைய கிருபை எனக்கு தருவீராக. to understand what you are doing in the realm of the spirit. ஆவிக்குரிய மண்டலத்திலே நீர் செய்கிற காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவுவீராக. And cause what you are doing in the realm of the spirit be manifested in my life. ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கிறதோ அதனுடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, the Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நாமத்தினாலே. And all the saints shout a big amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்வோமா? Father, this morning I pray in the name of Jesus தகப்பனே, இந்த that காலை may you use me in the next few minutes இன்னும் இருக்க சிறிது நேரங்கள் as I report back to you to do that which you have called me to do. நீர் என்ன செய்ய அழைத்திருக்கிறீரோ I pray by the power of the Holy Spirit ஆவியானவருடைய வல்லமையை கொண்டு that may you open heaven. நீ வானத்தை திறந்தருளுவீராக. Let me minister under open heaven. ஆண்டவரே, உம்முடைய வானத்திற்கு கீழாக நின்று நான் Let பிரசங்கிக்க me speak your word with boldness and power. உம்முடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்க எனக்கு உதவி செய்தருளும். Let at the entrance of your word bring light and understanding unto the simple. உம்முடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளாக வெளிச்சத்தையும் தெளிவையும் கொண்டு வருவதாக. Speak this morning, O God, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட in பேசும். the language where your people can understand. உம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும் விதமாய் நீர் பேசுவீராக. In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே I submit my gifts, I submit my calling under the leadership of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்துக்கு கீழாக என்னுடைய தாளந்துகள், என்னுடைய கிருபைகள் எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Spirit of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக deny me not from the presence of God. உம்முடைய பிரசன்னத்தினாலே. Deny me not from the revelation of God. ஆமென். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. I give you all the praise உமக்கே சகல மகிமை for the செலுத்துகிறேன். testimonies that shall come out of this meeting. இந்த கூட்டத்தின் நிமித்தம் வரப்போகிற ஒவ்வொரு Receive all the glory. அந்த மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நான் செலுத்துகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. And those who love the Lord, put your hands together for Jesus. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Give him praise this morning. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். Give him praise this morning. ஆண்டவருக்கு மகிமையை Give செலுத்துவோம். him praise this morning. ஆண்டவருக்கு மகிமை. Hallelujah. ஹalleluya. Glory be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Praise the Lord.
You may take your seats in the presence of இப்பொழுது நீங்கள் God. அமரலாம். So, yesterday night, as I begin to wait on the Lord for the word for today, நேற்றிரவு நான் இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி I thought of speaking on something else. நான் வேறு ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று But the தீர்மானித்திருந்தேன். Lord said to me, go and teach my people. அப்பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக சொன்னார். Don't preach, teach my people ஆண்டவர் சொன்னார், இதை போய் கற்றுக்கொடு என்று சொன்னார். on wealthy transfer எப்படி சொத்து பரிமாற்றம் என்பதை குறித்து உங்களோட பேசும்படியாக and சொன்னார். prosperity. செழிப்பை பற்றி உங்களுக்கு பேசும்படியாக சொன்னார். Listen to me. நீங்கள் கவனமாக It கவனியுங்கள். is God's plan அது ஆண்டவருடைய சித்தமா in இருக்கிறது. Christ Jesus ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், that every child of God தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் should live in prosperity, ஒவ்வொருவரும் செழிப்பில் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா should இருக்கிறது. enjoy God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதோட சித்தமா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. For this reason, அந்த காரணத்துக்காக the தான் Son of God, தேவனுடைய குமாரன் Jesus Christ, இயேசு கிறிஸ்து was manifested இந்த பூமிக்கு வந்தார். to destroy the works of the enemy. பிசாசனுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அழிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். One of the works of the enemy that Jesus was manifested to destroy, it is the work of poverty. நம்முடைய வறுமையிலிருந்து நம்முடைய அடிமையான நிலைமையிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Poverty is not of God. வறுமை என்பது தேவனிடத்திலிருந்து வந்த காரியம் அல்ல. Stop comforting yourself. அதனால நீங்களே அந்த இடத்துல இருந்து சந்தோஷமா இருந்திருக்காதீங்க. Poverty is not of God. வறுமை என்பது தேவனிடத்திலிருந்து வந்த காரியம் அல்ல. The scripture says, வேத வசனம் சொல்லுகிறது, I wish you above all நான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன விரும்புகிறேன் என்றால், that you prosper, நீங்கள் செழிப்போடு வாழ வேண்டும் என்று, even as your souls prosper. உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வேதம் It is சொல்லுகிறது. God's plan தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது for our lives நம்முடைய வாழ்க்கைக்கு to prosper, நம்ம செழிப்பாய் to வாழ have வேண்டும். enough money, நம்மளுக்கு போதுமான to have enough food, போதுமான பணம், to போதுமான take our சாப்பாடு, children to the best schools, நம்மளுக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் to live out of debts. கண்ணல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. That's why the Bible says, ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, Jesus said, இயேசு சொல்லுகிறார், I have come, நான் வந்திருக்கிறேன், I have come நான் எதற்கு that you வந்திருக்கிறேன், may have life நீங்கள் ஜீவன் and பெறவும் life more abundantly. அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். The life that is more abundantly, எந்த spiritually, financially and physically. பரிபூர்ணமான வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ வேண்டும். ஆவிக்குரிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் நீங்கள் அப்படி வாழ வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Jesus God himself, Yes, carry on. he was manifested that you may have life and life more abundantly. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த காரணமே நீங்கள் ஜீவன் பெறவும் அது பரிபூர்ணம் அடையவுமே அவர் வந்தார். And the Bible says, ஆகையால் தான் வேதம் for சொல்கிறது, our sake yes, he became poor. Hallelujah. நாம் For our sake, நம்மளுக்காக அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. God himself, தேவகுமாரன், hallelujah, God himself தேவகுமாரன் became poor. நமக்காக அவர் தரித்திரராகிறார். So he was God, அவர் தேவனாக இருக்கிறார். sitting in the heavenly places அவர் பரலோகத்திலே வீற்றிருந்த தேவன், where he was ruling அவர் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். above the principalities, எல்லாவற்றுக்கும் மேலாக powers and the rulers of darkness. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி செய்து கொண்டிருந்த தேவன், Hallelujah. He was God, அவர் தேவனாக இருந்தார். and God himself, தேவனாகவே he இருந்தார். manifested himself. அவர் தன்னை He manifested himself in the person of Jesus. இயேசு என்ற மனிதன் ரீதியாக அவர் பூமிக்கு வந்தார். He became poor. நம்மளுக்காக அவர் தரித்திரரானார். For our sake, the Bible says. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் தரித்திரமானார் என்று. Tell somebody, for my sake. நீங்க பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, எனக்காக இயேசு தரித்திரரானார் என்று. For my sake. எனக்காக.
Jesus. இயேசு கிறிஸ்து. Hallelujah. Hallelujah. Jesus knew no poverty. இயேசுக்கு வறுமை என்றால் என்ன என்று தெரியாது. But because he saw you in poverty, ஆனால் நீ வறுமையிலே கஷ்டப்படுவதை பார்த்து for your sake, உனக்காக hallelujah, Hallelujah. he became poor. அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். Huh? ஆமென். Hallelujah. Hallelujah. I am so excited இப்போ நான் மிக உற்சாகமாக that இருக்கிறேன். Jesus, ஆண்டவராக the இயேசு Son of God, தேவகுமாரன் can become poor அவர் எனக்காக ஏழ்மையின் for கோலம் me, எடுத்தார். எனக்காக Israel, இஸ்ரேலுக்காக from Africa, ஆப்பிரிக்காவுக்கு that எனக்காக through his poverty அவருடைய I ஏழ்மை can be rich. நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக அவர் அப்படி ஆனார். Hallelujah. Hallelujah. Read your Bible. நீங்கள் வேதத்தை சரியாக It படித்து is in God's word. அது தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I don't know how you read your Bible. நீங்கள் வேதத்தை சரியாய் வாசிக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. Some of you, I don't know how you read your Bible. நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Hallelujah. Give me my Bible. I want to teach. I feel like teaching this morning. My goodness. I don't know where you read. How do you read your Bible? நீங்க எப்படி வேதம் Listen. வாசிக்கிறீர்கள்? Jesus, இயேசு கிறிஸ்து he did not only manifest to save you from sin. உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மாத்திரம் அவர் பூமிக்கு வரவில்லை. Salvation, ரட்சிப்பு it is just the ticket. அது வெறும் ஒரு டிக்கெட் மாதிரி தான். Hallelujah. It is just a ticket to heaven. அது பரலோகத்துக்கு செல்வதற்கு ஒரு டிக்கெட். But in that ticket, அந்த டிக்கெட்ல there is prosperity. அதுல செழிப்பு இருக்கிறது. There is riches. அதுல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. There is one couple. One man decided to buy them a ticket. ஒரு ஜோடி ஒரு கல்யாணமான தம்பதி இருந்தார்கள். அந்த கணவர் ஒரு டிக்கெட் வாங்க வேண்டும் என்று They just தீர்மானித்தார். got married. அவங்க அப்பதான் திருமணமாய் இருந்தார்கள். Like Mercy and Samuel. என்னை போல திருமணமான புது தம்பதிகள். And then he bought them the ticket. அவர் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்தார். He said, I want to send you for honeymoon. நாங்க ஹனிமூனுக்கு போகும்படியாக நான் அது வாங்கிட்டு I வந்தேன். want to send you on the ship cruise. ஷிப் க்ரூஸ்ல போகும்படியான டிக்கெட் அது. Amen. ஆமென். So he gave them the ticket. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தார். So they never opened the inside of the ticket. இந்த தம்பதியாருக்கு வேற ஒருவர் அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இவர்கள் டிக்கெட்டை திறந்து பார்க்கவே இல்லை இன்னும். They went to the ship. அந்த ஷிப்புக்கு போனாங்க. They showed at the gate அந்த கப்பலுடைய வாசல்ல காமிச்சாங்க. the ticket. அந்த டிக்கெட்டை But காமித்தார்கள். they did not read everything in the ticket. What? They did not read everything that was in the ticket. அந்த தம்பதிகள் அதில் இருந்த டிக்கெட்ல எழுதி இருந்த எல்லா காரியத்தையும் படிக்கவில்லை. So they just went inside the ship. அப்படியே கப்பலுக்குள்ள போயிட்டாங்க. It was a big ship அது பெரிய ஒரு கப்பல். with restaurants, எல்லா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எல்லாம் கப்பலுக்குள்ள இருக்கும். with the massage, மசாஜ் பண்ற இடங்கள், with a saloon. சலூன்லாம் இருக்கும், முடி வெட்டுற இடம். Everything was in that ship. எல்லா வசதிகள் படைத்த கப்பலாக இருந்தது. So they went into the ship. அந்த கப்பலுக்குள்ள அவர்கள் போனார்கள். When they went into the ship, அது உள்ள போன பிற்பாடு they told them, this is your room, sir. அவங்க சொன்னாங்க இதான் சார் உங்க ரூம் என்று They காமித்தார்கள். went into the room. அந்த ரூம்க்குள்ள அவங்க போனாங்க. So the following day morning, ஒரு நாள் காலை வேளையிலே it was breakfast time. சாப்பிடுற நேரமாக இருந்தது. This couple இந்த தம்பதியார் was just in the room. அவங்க ரூம்லயே இருந்தாங்க. Hallelujah. Everyone was going, other people, they were going to eat breakfast. எல்லாரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு சாப்பிடும்படியாக போயிட்டு இருந்தாங்க. But this couple ஆனா இவங்க ரெண்டு பேரும் was just in the room. ரூம்லயே இருந்தார்கள். Hallelujah. The second day, lunchtime, இரண்டாவது நாள் மத்தியான உணவு they வேளை are வந்தது. just in their room. அப்போதும் அவங்க ரூம்லயே தான் இருந்தாங்க. On the cruise, they are just enjoying their room. The ship is moving on water. They are just enjoying in their room. அவங்க ரெண்டு பேரும் ரூம்லயே தான் இருந்தாங்க. ஷிப் நல்லா ஜாலியா போயிட்டே இருக்கு. ஆனா இவங்க வெளியே வரவே இல்ல. Hallelujah. So the third day, மூன்றாவது நாள் there was a very big party. ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு கொண்டாட்டம் இருந்தது. It was the last day. அதுதான் கடைசி நாளாக இருந்தது. Hallelujah. So now, the captain of the ship, அந்த கப்பலுடைய கேப்டன் he started asking, அவர் கேட்டார், but this couple,
இந்த தம்பதியார் They are not coming out. எதுக்குமே வெளியே வர மாட்டாங்களே. Why? ஏன்? So, in the evening சாயந்திர வேளையிலே of the big party, அந்த பெரிய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது the captain went. அந்த கேப்டன் போய் He knocked the door. அந்த தம்பதியார் கதவை தட்டினார். He asked them, "How are you?" நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார். They said they were fine. நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். He said to them, "I've not been seeing you around." நான் உங்களை பார்க்கவே இல்லையே என்று அவர் சொன்னார். We enjoyed our drinks, we enjoyed the food, the lunch, the supper. நாங்கள் இங்க இருக்க சாப்பாடு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம், உங்களை பார்க்கவே இல்லையே என்று We கேட்டார். have not seen you. உங்களை பார்க்கவே இல்லையே என்று கேட்டார். Then the couple said, அப்போது தம்பதியார் சொன்னார்கள், our ticket, we only have a ticket அப்போது அவர் சொன்னார்கள், எங்களுக்கு வெறும் டிக்கெட் மாத்திரம் தாயா இருக்கிறது, to come into the ship. ஷிப்புக்குள்ள வரதுக்கு டிக்கெட் மாத்திரம் தான் எங்கள்கிட்ட But இருக்கிறது. the captain said, "No, அப்ப அந்த கேப்டன் சொன்னார், இல்லை, read your ticket. உங்க டிக்கெட்டை நீங்க சரியா வாசிங்க என்று கேட்டார். Everything you needed in this ship இந்த கப்பலுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய உங்களுக்கு தேவையான was paid for. எல்லாத்துக்குமே பணம் செலுத்தப்பட்டது. You were supposed to go to the saloon. நீங்கள் சலூனுக்கு போகலாம். You were supposed to eat. நீங்கள் நல்லா சாப்பிட்டிருக்கலாம். You were supposed to go for shopping. நீங்க நல்லா ஷாப்பிங் செய்திருக்கலாம். But everything was paid for. எல்லாத்துக்குமே பணம் செலுத்தப்பட்டாகிட்டது என்று சொன்னார். So the couple opened. அப்பதான் அவங்க திறந்து பார்த்தாங்க. அப்பதான் படிச்சு Everything was paid for. எல்லாத்துக்குமே காசு செலுத்தியாச்சுன்னு அங்கதான் போட்டுருக்கு. Hallelujah. Hallelujah. The moral of the story is, இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன? when Jesus இயேசு கிறிஸ்து saved you, உங்களை ரட்சிக்கும் பொழுது he paid for that ticket of your அந்த salvation. டிக்கெட்டுக்கு தேவையான எல்லா In that ticket of salvation, எல்லா பணத்தையும் செலுத்தி விட்டார். there is your deliverance. அல்ல விடுதலை இருக்கிறது. There is your prosperity. அல்ல செழிப்பு இருக்கிறது. There is everything that you need. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் செலுத்தி விட்டார். Pertains to life and godliness. நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும். But some of you, ஆனால் நீங்கள் you are just there like this couple. நீங்கள் இந்த தம்பதியர் மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க. As long as you have given your life to Jesus, இயேசுக்கு என் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன், it's okay. அது போதும். Even if I fell sick, it's okay. நான் வியாதியா இருந்தாலும் போதும், அது I am பரவாயில்லை. going to heaven. நான் அப்படியே வாழ்ந்துறேன். So you are just sitting in church, it's okay. நான் சர்ச்சில் அப்படியே I can live in poverty. நான் வறுமையில் It's good to be poor, I'm going to heaven. நான் வறுமையில் இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு அப்படியே போயிடுறேன். No, my friend. இல்ல பிள்ளை. The plan of God for your life உங்களுடைய வாழ்க்கை தேவ திட்டம் is to prosper here on earth. நீங்கள் செழிப்போடு வாழ வேண்டும். Is to enjoy life in its fullness here on earth. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Everything was paid for. எல்லாவற்றுக்குமான பணம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. When Jesus இயேசு கிறிஸ்து was crucified on the cross of Calvary, அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது he paid the last price for you அவர் எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார். and for me, உங்களுக்காகவும் that எனக்காகவும் we should live this life நாம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ in வேண்டும் abundance of என்பதற்காக, everything. பரிபூர்ணமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. Hallelujah. 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 So the Bible says, ஆகையால் தான் வேதம் for சொல்கிறது, our sake நமக்காக நமக்கு he became poor. அவர் தரித்திரரானார். For your sake உங்களுக்காக Jesus, இயேசு கிறிஸ்து God himself, தேவனாயிருந்தவர், he became poor. அவர் ஏழ்மையின் கோலம் But எடுத்தார். through his poverty அவருடைய வறுமை நிமித்தம் you can be rich. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. So the Bible says in the book of Proverbs ஆகையால் தான் வேதத்தை நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகளின் புத்தகத்திலே, that the wealth of the wicked, துன்மார்க்கனின் ஆஸ்தியோ, the wealth of the sinners, பாவியின் ஆஸ்தியோ, Proverbs 13, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். the Bible says வேதம் சொல்கிறது, that the good man leaves inheritance to his children, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், and the wealth of the wicked, பாவியின் ஆஸ்தியோ it is kept for the righteous. நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். Amen. ஆமென். A good man ஒரு நல்ல மனிதன் leaves inheritance for his children. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு Children. அவன் சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறான். Hallelujah. 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 So God ஆகையால் தேவன் expects you அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? to leave inheritance
அவர் நம்மளுடைய நம்மளுக்கு அடுத்து வருகிற சுதந்திர பிள்ளைகளுக்கு நாம் சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. But then he says, ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்கிறார், the wealth of the wicked, பாவியின் ஆஸ்தியோ, it is kept, அது எதுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது? for the righteous, நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. Hallelujah, Hallelujah, Hallelujah. The wealth of the wicked, பாவியின் ஆஸ்தியானது, is kept for the righteous, அது நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. meaning that அதுக்கு அர்த்தம் என்ன? the poor, அந்த ஏழை, the wicked, yes, they have prospered. துன்மார்க்கனானவன் செழிப்போடு வாழ்ந்து நீதிமானுக்காக இருக்க வேண்டிய எல்லா ஆஸ்திகளையும் அவன் பெற்றிருக்கிறான். But God is saying this morning, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? I am about to transfer the wealth of the wicked to the righteous. அந்த துன்மார்க்கன் கிட்ட சேர்த்து வைக்கப்பட்டிருக்க அத்தனை ஆஸ்தியும் நம்மளுக்காக அவர் மறுபடியும் மாற்ற போகிறார் என்று தேவன் சொல்கிறார். For 9 years, நீங்கள் அநேக வருடங்களாக, I have been coming to India. நான் 9 வருஷமாக இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். One of the assignment I come to India for, என்னோட வருகிற முக்கியமான ஒரு நோக்கம், is to teach the church நான் சபைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், on prosperity and wealthy. சபைக்கு தேவ ஜனங்களுக்கு செழிப்பின் உபதேசத்தை குறித்து நான் தெளிவான ஒரு ஞானம் உண்டாக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். God, தேவன் assigned me எதுக்காக என்ன அனுப்பியிருக்கிறார்? to teach prosperity இந்த செழிப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி, to the church, தேவ சபைக்கு கற்றுக் and to கொடுக்கும்படி, tell the church தேவ சபை பார்த்து நான் சொல்கிறேன், the time is coming, இதுக்கான நேரம் வருகிறது, and the time is now, அந்த நேரம் இதுதான், that the wealth of the wicked துன்மார்க்கனின் ஆஸ்தியானது is about to come to the church. உங்க தேவ சபையாகிய தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு வந்து சேர It போகிறது. is coming to church அது சபைக்கு வர போகிறது. so that the kingdom of God எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தை can be preached in India, இந்தியா முழுவதும் நாம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வந்து சேர போகிறது. in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, the Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே. So I was praying in my room. என்னுடைய அறையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I was in Bangalore நான் பெங்களூர்ல இருக்கும் பொழுது, last week. போன வாரம், It really took God for me to come to India. I was supposed to be in India in August, நான் ஆகஸ்ட் மாதமே இந்தியாவில் இருக்க வேண்டும், ஆனால் வர முடியவில்லை. but God never allowed me to come to ஆனால் India. ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. So this time when I came to India, அப்ப இந்த தடவை நான் இந்தியாவுக்கு it வரும்போது, was something that I didn't even see that I was coming, நான் வருவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, but the Lord allowed me to come. ஆனால் ஆண்டவர் அனுமதித்தார். So I was in Dubai. நான் துபாயில இருந்தேன். So when I was in Dubai, நான் துபாயில இருக்கும் பொழுது, I was told, you can't, there is the government, they are trying to get rid of black money in India. இங்கே இந்திய கவர்மெண்ட் ஆனது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்தியாவுக்கு போக முடியாது என்று எனக்கு So சொன்னார்கள். we can't change the money ஆகையால் பணத்தை மாற்ற முடியாது, நீங்கள் போக முடியாது என்று for சொன்னார்கள். now. இப்போதைக்கு. So I came to India. ஆனால் நான் இந்தியாவுக்கு வந்தேன். I landed at the airport. நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்த பொழுது, I got the newspapers. அப்பொழுது அங்க இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் நான் I வாங்கி went படித்தேன். into my room. நான் ரூமுக்கு போய் I படித்தேன். began to watch news. நான் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தேன். And I begin to celebrate your president. அப்பொழுது உங்களுடைய பிரசிடென்ட் நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். I said your president is doing the right thing. உங்க பிரசிடென்ட் சரியான காரியத்தை தான் செய்கிறார் என்று நான் Because சொல்கிறேன். as I begin to study, as I begin to read, நான் அதை வாசிக்க ஆரம்பித்த பொழுது, I came to discover that for 70 years, 70 வருடங்களாக you have had a black money நம்முடைய தேசத்திலே கருப்பு பணம் இருந்து கொண்டிருக்கிறது. in India. இந்தியாவிலே 7 decades. You have 70 had black money வருஷங்களாக in India. கருப்பு பணம் இங்கே புழங்கிக் கொண்டிருக்கிறது. So I begin to look at the move. அப்பொழுது இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, I thought it's fine. அது நல்ல காரியமாக நான் This is கண்டேன். good. அது நல்லது என்று நான் But கண்டேன். then the Lord, for 3 days I was in my room. நான் 3 நாட்கள் என்னோட அறையிலே இருந்தேன். Because God spoke to me, said it is deeper than the president. It is deeper than the government doing. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்து பிரதமர் செய்கிற காரியத்தை காட்டிலும் ஒரு ஆழமான அர்த்தம் இதில் இருக்கிறது என்று ஆண்டவர் எனக்கு The சொன்னார். Lord said, it's me doing it. இதை நான் தான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். I am about to transfer the wealth of the wicked. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் துன்மார்க்கரின் ஆஸ்தி He எல்லாவற்றையும் நான் said, மாற்றுகிறேன் என்று tell my people to understand ஆகையால் என் ஜனங்களுக்கு நீ that சொல், I am behind this wealthy transfer.
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிறைய காரியங்களுக்கு காரணம் நான் தான். Because I'm about to take the money from the wicked துன்மார்க்கனிடத்தில் இருக்கிற அந்த ஆஸ்தியும் பணத்தையும் and எடுத்து give it to the church. அது சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் For 70 years. 70 வருஷங்களாக For 70 years. 70 வருஷங்களாக India had black money. இந்தியாவானது இப்ப கருப்பு பணத்தில் And இருக்கிறது. suddenly ஆனால் திடீரென்று God ஆண்டவர் allowed அதை அனுமதிக்கிறார். the government கவர்மெண்ட் மூலமாக to get ready of the black money. அந்த கருப்பு பணம் ஒழியும்படியாக ஆண்டவர் முயற்சிகளை எடுத்திருக்கிறார். It is because, the reason is, அதற்கு காரணம் என்ன? it is because of you. உங்கள் நிமித்தமாக தான் ஆண்டவர் எப்படி ஒரு God wants to bless you. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான். God wants to take the wealth of the wicked and give it to you. துன்மார்க்கனின் ஆஸ்தியை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும்படியாக இப்படி செய்திருக்கிறார். Because when you have the wealth of the wicked, ஏனால் இது துன்மார்க்கனின் ஆஸ்தியாக இருக்கிறது. the gospel வேதம் என்ன சொல்கிறது என்றால் will be preached. அப்போ அந்த பணத்தை கொண்டுதான் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் நாம் அறிவிக்க போகிறோம். The first wealth transfer that took place in the Bible. வேதாகமத்தில் அப்படி ஒரு காரியம் எங்க நடந்திருக்கிறது? Because of time. Yes. Because of time. நேரத்தின் காரணமாக The first wealth transfer that took place in the Bible. Yes. It was the time of Joseph. யோசேப்பின் நாட்களிலே தான் இப்படி ஒரு காரியம் முதலாவது நடக்கிறது. And the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் When மத்தியிலே they were in captivity. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது God. ஆண்டவர் என்ன செய்கிறார்? For 7 years. 7 வருஷங்களாக Egypt எகிப்தியர்கள் was in great prosperity. அவர்கள் பயங்கர செழிப்பிலே வாழ்கிறார்கள். And for the next 7 years. அடுத்த 7 வருஷங்கள் It was the time for famine. பஞ்சத்தின் நாட்களாக இருக்கிறது. If you are taking the scriptures, let me give you the scriptures. நீங்கள் வசனங்களை பார்க்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So God allowed the wealth of the Egyptians. ஆண்டவர் என்ன செய்கிறார்? எகிப்தியரின் ஆஸ்தியை எடுத்து He took the wealth of the Egyptians எகிப்தியரின் ஆஸ்தியை எடுத்து and gave it to the Israelites. அதை எடுத்து இஸ்ரவேலருக்கு அதை கொடுக்கிறார். When God performed signs and wonders. ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறார். And it brought fear to Pharaoh. அப்பொழுது என்ன ஆனது? அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட எகிப்தியர்களுக்குள்ளாக பயம் வந்து விட்டது. And God அப்பொழுது ஆண்டவர் என்ன took செய்கிறார்? the wealth of the Egyptians எகிப்தியரை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். and gave it அதை என்ன செய்கிறார்? to the children of God. எகிப்தியரின் ஆஸ்தியை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 12:36. 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமென். And verse 33. 33ஆம் வசனத்தை வாசிப்போம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். 34. 34. பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்கள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். Read verse 30 as well. 30 of Exodus chapter 12. 30ஆம் வசனத்தையும் படிங்க. 30. அப்போது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. And 32. 32. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள், எங்களையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். Hallelujah. Hallelujah. So God is, when you read the whole entire scripture, the Bible talks about how God struck Pharaoh and he commanded Pharaoh to give everything that belonged to the Israelites, and they took everything and they left from Egypt. நாம் இங்கே வாசிக்கிறோம் எப்படி ஆண்டவர் பார்வோனிடத்திலே பேசி எகிப்தியரை அவர்களிடத்திலே எல்லா காரியத்தையும் இஸ்ரவேலருக்கு ஒப்படைக்கும்படியாக சொன்னார் என்று நாம் தெளிவாக பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. In the same scripture, அதே வசனத்திலே when we read 2 Kings chapter 7, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் we see the 4 lepers அங்கே and the army of Syria.
சிரியாவின் ஆர்மியும் அந்த 4 குஷ்டரோகிகளும் அங்க இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 7 How God caused the army of Syria அங்கே இந்த சிரியாவின் ஆர்மியை to hear noise. To hear noise. சத்தம் கேட்கும்படியாக செய்கிறார். When they heard noise, அந்த சத்தம் அவர்கள் கேட்ட பொழுது chariots and the great hosts, அங்க பெரிய ரதங்களின் சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். which caused they heard noise which caused the Syrians to flee. சத்தத்தை கேட்டது நிமித்தம் அவர்கள் பயந்து அவர்கள் ஓடி போய் விட்டார்கள். And when they flee, அவர்கள் ஓடி போய் விட்டது பிற்பாடு whatever belonged to the Syrians, சீரியர்களுக்கு எதெல்லாம் அவர்களுக்கு கூடியதோ the 4 lepers, அந்த 4 குஷ்டரோகிகளும் they got it. அது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். That was wealthy transfer. அதுக்கு பேர் தான் ஆஸ்தி பரிமாற்றமாகிறது. God, ஆண்டவர் He is doing this in India. அதே காரியத்தை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார். He is taking the wealth of the wicked துன்மார்க்கனின் ஆஸ்தியை எடுத்து and is giving it to the righteous. நீதிமான்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். But you need to be sensitive. You need to be sensitive to the Holy Spirit. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். This is God's doing. இது ஆண்டவராகவே செய்கிற ஒரு காரியம். In the next few years, இன்னும் ஒரு சில வருஷங்களிலே you are going to see how God is going to raise strong Christian businessmen. இந்த தேசத்திலே ஆண்டவர் எப்படி வல்லமையுள்ள ஆண்டவருக்கு வைராக்கியமான தொழிலதிபர்களை எழுப்ப போகிறார் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see how God is going to bless the church. நம்முடைய சபை தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்க போகிறார் How God is going to lift up His people. தேவ பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவர் உயர்த்துவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். I come from the continent of Africa, நான் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து நான் வருகிறேன். where we were taught by the missionaries from America. Where we were taught by the missionaries from abroad. அமெரிக்காவில் இருக்க மிஷனரிகள் மூலமாக தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டோம். They told us it's good to be poor அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஏழையா இருக்கிறது பரவாயில்லை நல்லதுதான் என்று சொல்லி and to be கொடுத்தார்கள். rich in the spirit. ஆவியில நீங்கள் ஐஸ்வர்யவானா இருந்தால் போதும், நீங்கள் சாதாரணமா ஏழ்மையா இருந்தாலே போதும் என்று So the சொல்வார்கள். entire continent of Africa, ஆகையால் தான் ஆப்பிரிக்கா கான்டினென்ட் முழுவதாகவே we lived in poverty. நாங்கள் எல்லாம் ஏழ்மையிலே இருந்தோம். We looked up to America. நாங்கள் அமெரிக்கர்களை பார்த்து கொண்டிருந்தோம். Hallelujah. We looked up to the missionaries. நாங்கள் மிஷனரிகளே நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம். But the Lord ஆனால் ஆண்டவர் began to open our eyes. எங்கள் கண்களை திறக்க ஆரம்பித்தார். He began to open our eyes. எங்கள் கண்களை திறக்க ஆரம்பித்தார். We begin to understand நாங்கள் புரிந்து கொள்ள that the ஆரம்பித்தோம். same God who has blessed the Americans, அமெரிக்கர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். He is the same God we worship in Africa. அதே தேவனை தான் நாங்கள் ஆப்பிரிக்காவிலும் ஆராதிக்கிறோம். And we begin to understand God's word, ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். that God has already blessed us ஆண்டவர் எங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். in the heavenly places பரலோகவித ஆசீர்வாதங்களை with all kinds of blessings, எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். just like them. அவர்களைப் போலவே எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். So we begin to learn, what are they doing that we are not doing? அப்பொழுது நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம், அவர்கள் செய்கிற ஏதோ ஒன்று நாம் செய்யாம இருக்கிறோமே. And the church in Africa, நாங்கள் ஆப்பிரிக்கால இருக்கிற நாங்கள் we prayed, நாங்கள் ஜெபிக்க we ஆரம்பித்தோம். fasted நாங்கள் உபவாசம் இருக்க ஆரம்பித்தோம். more than the Americans. அமெரிக்கர்களை விட அதிகமாக ஜெபித்து உபவாசித்தோம். In Africa we can pray. ஆப்பிரிக்காவில் நாங்கள் நிம்மதியாக In ஜெபிக்க முடியும். Africa we can pray. ஆப்பிரிக்காவில் நாங்கள் விடுதலையோடு ஜெபிக்க முடியும். When you find people are praying நீங்கள் ஜனங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது and you are from India, நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருந்தால் you'll be like, huh? அப்படியா ஜெபிக்கிறார்கள் என்று வாயை பொளந்து நீங்க பாப்பீங்க. Hallelujah. We believe in prayer. நாங்கள் ஜெபத்திலே விசுவாசிக்கிறவர்கள். We believe in power of prayer. நாங்கள் ஜெபத்தின் வல்லமையை We விசுவாசிக்கிறவர்கள். believe in fasting. நாங்கள் உபவாசத்திலே நாங்கள் இருக்கிறவர்கள். I was telling the pastor yesterday morning who visited me in my hotel. நேற்று காலையில என் ஹோட்டல்ல வந்த ஒரு பாஸ்டரை பார்த்து நான் சொன்னேன். I told that pastor, I said to him, every year, எல்லா வருஷமும் 3 times, 3 முறை I fast for 40 days. நான் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். 3 times, 3 முறை every year, எல்லா வருஷமும் for the last 11 years. கடந்த 11 வருஷங்களாக I have fasted 3 times 40 days. நான் 40 நாட்கள் உபவாசம் இருந்து 3 முறையாக அப்படி நான் செய்திருக்கிறேன். Before God. ஆண்டவர் முன்பாக நான் சொல்கிறேன். Every month. எல்லா மாசமும் From the first of the month,
first day of the month மாதத்தின் முதல் நாளிலிருந்து to the 7th, ஏழாவது நாட்குள்ளாக I am in 7 days of prayer and fasting. 7 நாட்களும் நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். Every week, எல்லா வாரமும் from Friday to Sunday. வெள்ளியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை. This year, இன்றைக்கு I வரை rarely attend weddings. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். அந்த நாட்களில் திருமண காரியங்களோ எந்த ஒரு பார்ட்டியோ எதுக்கும் நான் போனதில்லை. So prayer ஏனென்றால் ஜெபம் and fasting, உபவாசம், we fast, we pray. நாங்கள் உபவாசத்தில் ஜெபிப்போம். But that did not bring money. That did not bring money to us. ஆனால் இந்த உபவாசமும் ஜெபமும் எங்களுக்கு பணத்தை கொண்டு வரவில்லை. If prayer ஜெபம் could bring money, பணத்தை கொண்டு வருமானால் the church இன்றைய தினத்து சபை could have been one of the richest place in the world. உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யமான ஒரு இடமாய் சபை இருந்திருக்கும். When we pray, நாம் ஜெபிக்கும் when we பொழுது, fast, நாம் உபவாசிக்கும் பொழுது we become like Jesus. நாம் இயேசுவை போல மாறுகிறோம். We become spiritual. நாம் ஆவிக்குரிய ரீதியாக மாற்றங்களை We அடைகிறோம். become sensitive to the Holy Spirit. நாம் ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களாக மாறுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. In Acts chapter 10, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே the Bible says, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, Cornelius, கொர்நேலியு, your prayers உன்னுடைய ஜெபங்கள் and your giving உன்னுடைய தான has தர்மங்கள் come before God அது தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறது. as a memorial. அது ஒரு நினைவூட்டுதலாக எனக்கு So வந்திருக்கிறது. prayer ஜெபம் என்பது makes you to be like Jesus. இயேசுவை போல உங்களை இருக்கும்படியாக செய்யும். Prayer ஜெபம் makes you to be conformed உங்களை சரியாக உங்களை திருத்தும். to Jesus. இயேசுவை போல உங்களை மாற்றும். But it does not bring money. ஆனால் அது பணத்தை கொண்டு வராது. Hallelujah. ஹல்லேலூயா. It does not bring prosperity. அது செழிப்பை கொண்டு வராது. I believe in the power of prayer. நான் ஜெபத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Yes. So, what brings wealth into the child of God's life? அப்போ எதுதான் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும்? It is your giving. நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். Giving கொடுப்பதுதான் அதன் is what will prosper you. கொடுப்பதுதான் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். Giving நீங்கள் எப்பொழுது is what will bring wealth into your life. அப்பொழுதுதான் நீங்கள் செழிப்பை பார்ப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Do you understand? அது உங்களுக்கு புரிகிறதா? Some of you are like this. You are shocked. நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? Look into your life. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். How many you prayed? நீங்க எவ்வளவு மணி நேரம் You ஜெபிச்சிருக்கீங்க? fasted. நீங்க எவ்வளவு நேரம் உபவாசிச்சிருக்கீங்க? Did you buy a house? நீங்கள் ஒரு வீட்டை கட்டிட்டீங்களா? Did you buy a car? நீங்க கார் வாங்கிட்டீங்களா? Huh? வாங்கிட்டீங்களா? அப்படி நீங்க ஜெபிச்சு வாங்குனீங்களா? You understand? Come, give me a Bible here. As a believer, ஒரு விசுவாசியாக you're giving. நீங்கள் கொடுப்பது, Hallelujah. You're giving நீங்கள் கொடுப்பது, and your prayer, உங்களுடைய ஜெபம் they must balance. ரெண்டும் வந்து சரிசமமாக இருக்க வேண்டும். Amen. ஆமென். You're giving நீங்கள் கொடுக்கும் காரியம், and your prayer நீங்கள் ஜெபிக்கும் காரியம் must balance. ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. What prayer cannot do, ஜெபம் எதை செய்ய முடியாதோ your giving will do. நீங்கள் கொடுக்கும் காரியம் செய்ய முடியும். Can I hear a big amen? உங்களுக்கு புரிஞ்ச ஆமென் என்று சொல்லுங்களேன். What I'm saying to you, it is in the Bible. நான் சொல்ற காரியம் வேதாகமத்துல இருக்கிறது. No matter how anointed I am, நான் எப்படி அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, I will tell you that God, I will tell you that if I pray for you, நான் உங்களுக்காக ஜெபித்து you become rich. நீங்கள் ஐஸ்வர்யவானாயிட்டீங்கன்னா I'm lying to you. நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். Amen. I'm lying to you. நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். The Bible, வேதம் என்ன சொல்றது? God, He has put His principles ஆண்டவர் அவருக்கென்று சில நியமங்களை வைத்திருக்கிறார். to prosperity. நீங்கள் செழிப்படைய வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் God's principles, ஆண்டவருடைய கட்டளை என்ன? they are very important. அது ரொம்ப முக்கியமான கட்டளை. You will never succeed as a child of God நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் without
practicing God's principles. ஆண்டவருடைய நியமம் அந்த கட்டளை என்னவென்று நீங்கள் அதை சரியாக செய்யாவிட்டால் நீங்கள் செழிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக வர முடியாது. When we pray, நீங்கள் ஜெபிக்கும் when we பொழுது fast, நீங்கள் உபவாசிக்கும் we பொழுது become like Jesus. நாம் இயேசுவை போல மாறுகிறோம். Can I have a witness here? Have you seen when you pray? Huh? What? When you pray, even when the fly touches you, you will not beat the fly because you are so holy, you are so righteous. When you pray, when you fast, you become holy. You become righteous. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைகிறீர்கள், நீங்கள் இன்னும் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அந்த அப்படியான மாற்றங்கள் உங்களுக்குள்ளாக உண்டாகிறது. You will pass the test. நீங்கள் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுவீங்க. But what makes this wealthy transfer to come to us? ஆனால் இந்த ஒரு சொத்து பரிமாற்றம் என்ற காரியம் எப்பொழுது நடக்கும்? What makes a child of God to succeed? அந்த காரியத்தில் நீங்கள் தேவ பிள்ளைகளாக எப்படி ஜெயிப்பீர்கள்? And to prosper. நீங்கள் எப்படி செழிப்பான வாழ்க்கைக்குள் போவீர்கள்? It is the principles of God. அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது. The principles of Jesus. இயேசுவின் கட்டளையாக இருக்கிறது. What is the principles? அதனுடைய அந்த நியமங்கள் தான் என்ன? The principles is his word. அவருடைய வார்த்தை தான் அந்த கட்டளையாக இருக்கிறது. Hallelujah. 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 So in his word, அவருடைய வார்த்தையிலே he has said give. என்ன சொல்லி இருக்கிறது? And it கொடுங்கள். will come back to you. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று Same சொல்லியிருக்கிறது. measure. நீங்கள் எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ shaking off and running back to you. அதே அளவு உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே அளக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. In his word, ஆண்டவருடைய வார்த்தையிலே he has said, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், if you tithe, நீங்கள் தசமபாகம் கொடுக்கும் பொழுது, I will. Can we just read the Bible probably? Malachi chapter 3. மல்கியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். நீங்கள் தசமபாகங்களை தேவ பண்டகசாலை கொண்டு வரும் பொழுது ஆண்டு வாளத்தின் பணங்களிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தை வாசி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Give your tithe. ஆகையால் உங்கள் தசமபாகங்களை நீங்கள் Give கொடுங்கள், your offerings. உங்கள் காணிக்கைகளை கொண்டு And வாருங்கள். he says, I will command a devourer on your behalf. அப்பொழுது நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். He says, ஆண்டவர் I சொல்கிறார், will rebuke the devourer. I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நான் உங்களை I ஆசீர்வதிப்பேன். will open heaven. நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். And the blessings அப்பொழுது ஆசீர்வாதங்கள் பொழிய ஆரம்பிக்கும். shall flow in your life. உங்கள் வாழ்க்கையில வந்து தங்கும். And you'll have no room. அப்பொழுது உங்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய இடம் இருக்காது. And if you don't give your tithe and your offerings, what does he say? அப்பொழுது நீங்க தசமபாகத்தை காணிக்கை கொடுக்கலனா என்ன வேதம் சொல்லுது? You are cursed. நீங்கள் தசமபாகத்தை காணிக்கை கொடுக்காவிட்டால் நீங்கள் சாபத்துக்குள்ளானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. I'm not saying you don't tithe, you tithe, okay? நீங்க தசமபாகம் கொடுக்காத You are a ஜனங்கள great tither, you கொடுக்கறவங்க are a தான். great giver. So this girl, she has not been giving. இந்த பெண் காணிக்கை கொடுக்காம இருக்கறா, தசமபாகம் She has கொடுக்காம. not been tithing. அவ தசமபாகம் கொடுக்காம இருக்கறாங்க. Hallelujah. And the Bible puts it clear, you are cursed with a curse. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் தசமபாகம் கொடுக்காவிட்டால் நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்று. So she's working. அவள் வேலை செய்து She கொண்டிருக்கிறாள். gets money. அவளுக்கு பணம் வருகிறது. Child falls sick. அவளுடைய மகள் வியாதிப்பட்டு விட்டாள். All the salary இவளுடைய சம்பளம் எல்லாமே goes to sickness. அந்த டாக்டருக்கே செலவழித்து விட்டாள். She's working. திரும்பி வேலை செய்றா. Suddenly no job. திடீர்னு வேலை போயிருது. So she comes to me என்கிட்ட வரா. as a pastor. ஒரு ஊழியக்காரனாக என்னிடத்தில் Pastor, வருகிறார். pray for me. எனக்கு ஜெபிங்கள் என்று I கேட்கிறார். have no job. எனக்கு வேலை இல்லை. Or I am sick. எனக்கு வியாதியா Or இருக்கு. my child is sick. என் பிள்ளை வியாதியா இருக்கிறது. Imagine. யோசிச்சு பாருங்க. I go to her, come. And she comes to me to pray for her. And I lay my hands on her. நான் அவள் மீது கைகளை வைத்து நான் And I say, ஜெபிக்கிறேன். God bless you. ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். Get a good job. நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். Do you think God will answer me? நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? கொடுப்பாரா? Because God has said, you understand? புரியுதா உங்களுக்கு? It will not work. அது வேலை செய்யாது, அந்த ஜெபம் வேலை செய்யாது. About 4 years ago,
4 வருஷங்களுக்கு முன்பதாக I went to hospital to pray for the sick woman. நான் ஹாஸ்பிடலுக்கு சென்று அங்க இருக்க ஒரு வியாதியுள்ள ஸ்திரீக்கு ஜெபிக்கும்படியாக சென்றேன். I got to her bed. அவ பெட்டுக்கு அருகாமையில் நான் சென்றேன். She was sick. அவங்க வியாதியோட இருந்தார்கள். Very sick. ரொம்ப வியாதியா இருந்தார்கள். And I was about to pray for her. நான் அவளுக்காக ஜெபிக்கும்படியாக கரங்களை நீட்டினேன். The Lord said stop. ஆண்டவர் சொன்னார் நிறுத்து. I said, God, but I came to pray for the patient. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மகளுக்கு ஜெபிக்கும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். But God said stop. அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல மகனே நிறுத்து என்று சொன்னார். I said, why? ஏன் ஆண்டவரே என்று கேட்டேன். The Lord said she has not been tithing. அப்ப ஆண்டவர் சொன்னார், அந்த மகள் தசமபாகம் செலுத்தவே இல்லை She என்று is சொன்னார். cursed with a curse. ஆகையால் தான் அந்த சாபம் அவள் மேல் வந்திருக்கிறது என்று சொன்னார். And I said, God, அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே she is dying. அவள் மரித்து கொண்டிருக்கிறாளே. But immediately அப்ப ஆண்டவர் உடனடியாக the சொன்னார், Lord told me, ஆண்டவர் சொன்னார், the daughter was standing. அவள் மகள் பக்கத்துல So நின்று I asked, கொண்டிருந்தாள். Mom, have you been tithing to your church? She was not a member of my church. அப்போ பக்கத்துல மகளை பார்த்து கேட்டேன், நீங்க தசமபாகம் கொடுத்து வரீங்களான்னு கேட்டேன். She says no. நாங்க கொடுக்கிறது இல்லை என்று சொன்னார்கள். And then I said, God, this is what God, I told them what God was telling me. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். I said to her, do you have tithe? Can you go and tithe to your church? Send your daughter to go and tithe. அப்பொழுது அவங்க சொன்ன, உங்க மகளை அனுப்பி நீங்க தசமபாகத்தை எல்லாம் நீங்க சர்ச்சுக்கு செலுத்த முடியுமா என்று She கேட்டேன். did, yes. ஆமா நான் செய்றேன்னு சொன்னாங்க. So she pointed the handbag அப்பொழுது மகளை பார்த்து சொன்னாங்க, and she told the daughter மகளை பார்த்து சொன்னார்கள், to go and get the money பணத்தை எல்லாம் எடுத்துட்டு and go and tithe. நீ சர்ச்சுக்கு போய் I did தசமபாகம் not செலுத்து. pray. அப்பொழுது நான் ஜெபித்தேன். I left that day. அப்பொழுது நான் அந்த இடத்தை விட்டு So போய்விட்டேன். I told them to go and tithe to their pastor, to their church. அவங்க சபைக்கு போய் அவங்களுடைய பாஸ்டருக்கு தசமபாகம் செலுத்தும்படியாக சொன்னேன். So she went to tithe. அப்போது அவங்க தசமபாகம் செலுத்திட்டு The following day, அடுத்த நாளே I went back home. I was very upset with God. நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மனஸ்தாபம் போல இருந்தது. I was like, God, how can you do this? ஆண்டவரே நீர் எப்படி இப்படி செய்ய முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டே போனேன். But God said to me, I remember very well. God said to me, who are you? அப்போது ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ யார் என்று என்னை பார்த்து Can you கேட்டார். bless what I've cursed? நான் எதை சபித்தேனோ அதை உன்னால் ஆசீர்வதிக்க முடியுமா என்று கேட்டார். So I kept quiet. எனக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. So நான் அமைதியாகி the விட்டேன். following day, அடுத்த நாள் I went to the hospital. நான் ஹாஸ்பிடலுக்கு மறுபடியுமாக I சென்றேன். went on the bed. அந்த பெட் அருகாமையில் சென்றேன். I did not find this woman. அந்த ஸ்திரீ அங்க இல்லை. It hit me immediately. எனக்கு உடனடியாக ஒரு தலையில அடிச்சது போல இருந்தது. I thought she's dead. நான் நினைச்சேன் அந்த மகள் மரித்து விட்டாள் என்று நினைத்தேன். I tried to ask. நான் கேட்டேன் She was அருகாமையில் alone. இருக்கவர்கள். She was alone in the ward. So I was coming out. நான் வெளியே வந்து கேட்டேன். When I was coming out, நான் வெளியே வரும்பொழுது I heard someone shouting, Pastor Israel with the drip. She's walking. Pastor Israel. அதே ஸ்திரீ படுத்து கொண்டிருந்தவர்கள் நடந்து கொண்டு பாஸ்டர் இஸ்ரேல் என்று என்னை கொண்டு கூப்பிட்டார்கள். I turned. நான் திரும்பி பார்த்து I saw this woman. அதே ஸ்திரீயை நான் பார்த்தேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. I saw this woman walking. அதே படுத்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். And then I understood. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். Hallelujah. That sometimes as pastors we want to please you by praying for you. Continue. We want to please you. Yes. But it's not what God is saying. நாங்கள் ஊழியக்காரர்களா இருக்கிறது நிமித்தம் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. It's not what God is saying. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கவும் இல்லை. So some of us, நம்முடைய we are at the edge of our breakthroughs. நம்முடைய ஆசீர்வாதத்தின் விளிம்பிலே நாம் இருக்கிறோம். Spiritually, ஆவிக்குரிய ரீதியாக we are qualified to be blessed. நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். But ஆனால் we have not walked in the principles of God. ஆண்டவருடைய கட்டளைகளிலும் நியமங்களிலும் நாம் நடக்காமல் இருக்கிறோம். So what makes a man to prosper? அப்போ எதுதான் ஒரு மனிதனை செழிப்பாய் வாழும்படியாக What செய்கிறது? makes a woman to prosper? எதுதான் ஒரு ஸ்திரீயை செழிப்பாய் It வாழும்படியாக is செய்கிறது? not only your prayer life. அது உங்கள் ஜெபம் மாத்திரமல்ல, It is your giving. நீங்கள் கொடுப்பது It தான். is your faithfulness to God. நீங்கள் எதை ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களை செழிப்பாக மாற்றுகிறது. 1,000 rupee. ஒரு 1000 ரூபாய். And you are struggling to get 100 rupee and give it to God. நீங்கள் ஒரு 100 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக கஷ்டப்படுகிறீர்கள். How can God trust you?
எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? With 100,000 or 10,000. ஒரு 10,000 கொடுத்தோ ஒரு 1,00,000 கொடுத்தோ எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? Hallelujah. God wants to bless his church. இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். In India. இந்தியாவில் இருக்க இந்த The சபை church is, my goodness. Makasito rebosa. Listen to me. The church, it is not for uneducated, poor. No. If you are poor, you come to church. When you learn, when you hear the principles of God, the Bible, when you hear the word of God, that word of God must change your life. You must come out of your poverty. You must come out of being poor to prosper, to the life of prosperity. தேவ சபையானது ஏழை ஜனங்களுக்கும் தரித்திரர்களுக்கும் மாத்திரமல்ல, நீங்கள் ஏழையோடு சபைக்கு வந்து தேவனுடைய காரியங்களையும் வசனங்களையும் நீங்க அறிந்து கொண்ட பிற்பாடு உங்களுடைய வறுமையிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் வெளியே கொண்டு வர வேண்டியதான் ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. 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 That's why Jesus said, the Lord has anointed me. The Spirit of the Lord has anointed me to preach the gospel to the poor. Because when the gospel came to the poor, the people who were poor, their lives were changed. ஆகியால் தான் வேதத்தில் வசனம் சொல்லுகிறதா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So as a child of God, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், you will never experience the prosperity of God ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற செழிப்பை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது if you don't learn to be faithful. ஏன் அனுபவிக்க முடியாது என்றால் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் in your tithing, உங்கள் தசமபாகத்திலே and in your giving. நீங்கள் கொடுக்கும் காரியத்திலே, as I mentioned to you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், in Africa, ஆப்பிரிக்காவிலே we were very poor as a church. நாங்கள் மிகவும் ஏழ்மையாக இருந்தோம். The church was for the poor. எங்கள் சபைகள் எல்லாம் வெறும் ஏழை ஜனங்க தான் வந்து கொண்டிருப்பார்கள் in Africa. ஆப்பிரிக்காவில். But today, ஆனால் இன்றைக்கு we started giving. நாங்கள் கொடுக்க we were praying, we were giving. நாங்கள் ஜெபித்தோம், கொடுத்தோம். Today, இன்றைக்கு by the grace of God, ஆண்டவருடைய கிருபையினாலே, hallelujah, the richest place in Africa, ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஐஸ்வர்யமான ஒரு பணக்கார இடம், it is the church. சபைதான். in the church, சபைதான். in the church, அது சபையாதான். in the church, சபைதான். அப்படி people are blessed. ஏனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. You know, we used to run to America to go and preach in America. நாங்கள் அமெரிக்காவிடம் போய் அங்க போய் பிரசங்கிக்கும்படியாக போவோம். But today, ஆனால் இன்றைக்கு Americans, அமெரிக்கர்கள், they run to preach to Africa. அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு, they run to preach to Africa. ஆப்பிரிக்காவுக்கு வருகிறார்கள். Hallelujah. Hallelujah. Benny Hinn, பெனிஹின், last month, போன மாதம் he was in Africa. அவர் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருந்தார். 3 days. 3 நாள் கூட்டங்களுக்காக. The church gave him $3 million. அவருக்கு $3 மில்லியன் காணிக்கையாக நாங்கள் கொடுத்தோம். Hallelujah. Hallelujah. The church இன்றைக்கு சபையானது, today in Africa, ஆப்பிரிக்காவுக்கு சபை, it owns like half of Pondicherry. There are churches in Africa that own, I'm not lying, Google, Winners Chapel. The church that owns like half of this town, Pondicherry. அங்க ஆப்பிரிக்காவில் இருக்க சபை, இவர் போய் சொல்ல உண்மை சொல்றாருன்னு சொல்றாரு. ஆப்பிரிக்காவில் இருக்க சபைகள் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க பாதி இடத்துக்கு சொந்தமான இடத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. அவ்வளோ தேசத்தின் அரசாங்கமே சபையால தான் அங்க நிர்வாகப்படுத்தப்படுகிறது. In my country, என்னுடைய every 18th of October, 18th of October, அக்டோபர் 18ஆம் நாள், the entire nation, it is holiday, prayer and fasting. அந்த முழு தேசத்துக்கும் உபவாசமும் ஜெபமும் செய்கிற நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் விடுமுறை விட்டுருவாங்க. From the president, all the ministers, all the MPs, everyone in the nation is supposed to pray and no working, no business, all the companies are closed. யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. பிரசிடென்ட்ல இருந்து கீழான ஒவ்வொரு மனுஷன் வரைக்கும் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்பார்கள். யாரும் வேலைக்கு போக மாட்டார்கள். Hallelujah. But we have believed God. நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறோம்.
to change our lives எங்கள் வாழ்க்கை மாறும்படியாக with our giving. நாங்கள் கொடுப்பதன் மூலமாக எங்கள் வாழ்க்கை We மாறியுள்ளது. give. நாங்கள் கொடுத்து In poverty we give. நாங்கள் வறுமையில தான் கொடுத்தோம். Even when God blessed us, we still give. எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது பிற்பாக நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். So the wealthy of this nation ஆகையால் அந்த தேசத்துடைய சொத்து must come to the church. அது சபைக்கு தான் வந்து சேர வேண்டும். But you, the church, நீங்கள் தேவ சபையா இருக்கிற you நீங்கள் must be sensitive. நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருங்கள். You must learn நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், the கொடுக்க principles கற்றுக்கொள்ளுங்கள். of God. ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. It is not God's will for you to be poor. நீங்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. It is God's will ஆண்டவருடைய சித்தம் என்ன? in Christ Jesus ஆண்டவர் சித்தம் என்ன? for you to prosper. நீங்கள் செழிப்பாய் வாழ வேண்டும் என்று. The principles and the person of Jesus are two different things. ஆண்டவருடைய நியமங்கள் பிரமாணங்கள் வேற, ஆண்டவர் வேற. The principles, ஆண்டவருடைய பிரமாணங்கள், it is God's word, the Bible. அதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Some people, சிலர் என்ன பண்றாங்க? even Muslims, non-believers like Americans. In America, most of them, they are not believers, but they practice the Bible. They don't believe in God, they don't believe in Jesus, but they believe in the word of God. தேவன் பிள்ளைகளா இராத முஸ்லிம்கள் மற்ற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டாலும் And because they believe in the word of God, வேதத்தின் காரியங்களை நம்புகிறார்கள், வேதத்தின் பிரமாணங்களை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. God has blessed them அப்படி அவர்கள் செய்வதன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். because he has exalted his word above his name. ஏனென்றால் அவர்கள் வேதத்தின் வார்த்தைகளின் நியமங்களையும் தான் கடைபிடிக்கிறார்கள். Hallelujah. So God ஆண்டவர் wants his wealthy and riches to be in your house. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். In this season, இந்த நேரத்திலே there is money transfer that is taking place. இப்படியாக இந்த சொத்து பரிமாற்றமாகப்படுகிறது. Isaiah, Psalms chapter 112 verse 1 and 3. சங்கீதம், I need to give you scripture so that you don't say no, he was talking from. I want to give you the word of God. நான் வார்த்தையை கொண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். Psalms 112. சங்கீதம் 1ஆம் அதிகாரம், Psalms 112 112ஆம் verse அதிகாரம், 1 and 3. சங்கீதம் 112 வசனம் 1 2 3. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு Wealthy and riches ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் shall be in my house அவன் வீட்டில் இருக்கும், because I fear you. ஏனென்றால் அவன் உமக்கு பயந்து நடக்கிறான். Hallelujah. Hallelujah. It is God's plan இதுதான் ஆண்டவருடைய திட்டம். that his wealthy அவருடைய ஆஸ்தியும் should be in your house. உங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Isaiah ஏசாயாவின் chapter புத்தகம் 48 verse 17. chapter 48 verse 17. 48ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் மீட்பராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. It is the Lord that teaches me how to profit. தேவன் தான் நான் நடக்க வேண்டிய வழியிலே நான் நடக்கும்படியாக எனக்கு போதிக்கிறார். God wants you to profit. நீங்கள் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. In this economy இந்த நாட்களிலே where everyone is complaining, எல்லாரும் முறுமுறுத்து கொண்டிருக்கிற there is no money in the bank. பேங்க்ல பணம் இல்லை. But where there is no money, எங்க பணம் இல்லை, when you are a child of God, நீங்கள் தேவ பிள்ளை, when you practice God's principles, நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, even when they are complaining there is no money, எல்லாரும் முறுமுறுத்து பணம் இல்லை என்று God will teach you how to profit. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நீங்கள் எப்படி செழிப்பாய் வாழ வேண்டும். You will prosper.
நீங்கள் செழிப்பாய் வாழுவீர்கள். In times of famine. பஞ்சத்தின் மத்தியிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Can you put your hands to Jesus? கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி Say, my செலுத்துவோம். Father, my Father. ஆண்டவரே என் தேவனே. Pray, say that my Father, my Father. வாயை திறந்து சொல்லுங்க, என் தகப்பனே என் தகப்பனே. Teach me how to prosper. நான் எப்படி செழிப்பாய் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக. Teach me how to profit. நான் எப்படி லாபத்தோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக. Where others are losing. நான் மற்றவர்கள் எல்லாம் இழந்து கொண்டிருக்கும் சமயத்திலே In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Psalms 35. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் Verse 27. 27ஆம் வசனம். Some of you think என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவார்கள். So some of you, ஒரு சிலர், you think to be poor you are pleasing God. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஏழையா இருக்கிறதுனால ஆண்டவரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. No. இல்ல. Hallelujah. Hallelujah. You think I can come to church and be poor and I'm fine. நான் ஏழையா இருக்கேன், சர்ச்சுக்கு வந்து இப்படி ஏழையாவே இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. It is not God's will. அது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the scripture that we have just read, இப்போது வாசிச்ச வசனத்தின் பிரகாரம் God ஆண்டவர் takes pleasure அவர் கம்பீரமா இருக்கிறார் in the prosperity நீங்கள் செழிப்பா இருப்பது நிமித்தம் தான் of his servants. அவருடைய பிள்ளைகள் செழிப்போட வாழ்வது நிமித்தம் When சந்தோஷப்படுகிறார். you are poor, நீங்கள் ஏழ்மையில் இருக்கும் பொழுது God gets sad. ஆண்டவரும் வருத்தப்படுகிறார். But when you prosper, ஆனால் நீங்கள் சந்தோஷமாய் செழிப்பாய் வாழும் பொழுது God ஆண்டவர் takes pleasure. அதிலே பிரியப்படுகிறார், அதிலே சந்தோஷமா இருக்கிறார். Hallelujah. Come here. This is you. இதான் நீங்கள் என்று வைத்துக் And you கொள்ளுங்கள். prosper. நீங்கள் செழிப்பாய் வாழும் பொழுது When God looks at you, உங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது living a good life, நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது good food, நல்ல சாப்பாடு, good house, நல்ல வீடு, good bed, நல்ல good காரியங்கள், car, நல்ல கார், God ஆண்டவர் smiles. அத பார்த்து சந்தோஷப்படுகிறார். He takes pleasure. அதிலே பிரியப்படுகிறார். He is happy. அதிலே சந்தோஷமா இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. It's a Bible. It's not me. It is a Bible. அது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. Imagine. Come here, girl. Come. Imagine you have two daughters. உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள். She is the Prime Minister Teresa, England. இங்கிலாந்து பிரதமர் அந்த மகள் என்று வச்சுக்கோங்க. She is she's working in the World Bank. அவர் வேர்ல்ட் பேங்க். Yes. வேர்ல்ட் பேங்க்ல வேலை செய்றான்னு இவளை வச்சுக்குவோம். She is successful. அவ ரொம்ப வெற்றியா வாழ்ந்து கொண்டிருக்கா. You are the mother. நீங்கள் அம்மாவா You are இருந்து, the father. நீங்க அப்பாவா இருந்து They ask you, உங்களை பார்த்து கேக்குறாங்க, where is your daughter? உங்க பொண்ணு எங்க இருக்கா? Hallelujah. நீங்க என்ன சொல்வீங்க? You tell them, my daughter, என்னுடைய மகள், she's the Prime Minister அவ பிரைம் மினிஸ்டரா இருக்கான்னு of சொல்வீங்க. England. இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரா The இருக்கான்னு other one சொல்வீங்க. comes இன்னொருத்தவங்க வருவாங்க. and says, you know your daughter, I did not have money to go to school. My children, they had no money to go to school. But your daughter gave them the money to go to school. அப்போ இன்னொருத்தவங்க சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாம இருந்தாங்க, அப்போ உங்க பிள்ளை தான் காசு கொடுத்து எங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனான்னு பெருமையா சொல்லுவாங்க. You as a parent, நீங்க ஒரு பெற்றோரா, you take pleasure. அதுல ஒரு சந்தோஷம் You உங்களுக்கு are இருக்கும். happy நீங்கள் in சந்தோஷப்படுவீங்க. the prosperity of your daughters. உங்க பிள்ளைகள் இப்படி காரியங்களை செய்கிறாள் என்று சந்தோஷப்படுவீங்க. Same with God. அதே போல தான் When you prosper, நீங்கள் செழிப்பாய் வாழும் God ஆண்டவர் takes pleasure அதிலே சந்தோஷப்படுகிறார். in your prosperity. நீங்கள் செழிப்பாய் God is happy ஆண்டவர் that சந்தோஷப்படுகிறார். you are blessed. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது நிமித்தம். We are going to read one script verse and I'm going to pray for you. உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 8 verse 9. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Corinthians 7. 2 Corinthians chapter 8 8ஆம் அதிகாரம் 2 verse 9. 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. Amen. Amen. It is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. You read the Bible. Are you reading your Bible? நீங்கள் வாசிச்சீங்களா அந்த வசனத்தை சரியா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. Hallelujah. ஹல்லேலூயா. For your sake. உங்களுக்காக. Hallelujah. So where did you get poverty? அப்ப எங்க இருந்து இந்த வறுமை வருது? If Jesus became poor, ஆண்டவர் உங்களுக்காக தரித்திரரானார். that you can be rich. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. There is something wrong that you are doing. நீங்கள் செய்யறதுல ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. That is keeping you in poverty. அதுதான் உங்களை மறுபடியுமாக வறுமையிலும் ஏழ்மையிலும் வைத்துக் And கொண்டிருக்கிறது. the wrong you are doing, அந்த தவறு என்ன? you have not been a giver. அது நீங்கள் சரியாக கொடுக்காமல் இருக்கிறது தான் நீங்கள் செய்கிற தவறு. You have not been faithful. நீங்கள் உண்மையாக இல்லை. You don't take God நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. at His word. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனத்தோடு எடுத்து படிக்கவில்லை. You only want to read what suits you. உங்களுக்கு ஏத்த வசனங்களை மாத்திரம் நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள். You have to read the entire Bible நீங்கள் முழு வேதாகமத்தையும் படித்து அதை செய்ய and வேண்டும். practice His word. அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். The church, தேவ சபையானது especially in India, விசேஷமா they இந்தியாவிலே don't want to talk about money. எப்பயுமே பணத்தை குறித்து பேசுறதுக்கு விருப்பமே They இருக்காது. don't want even the pastor to talk about money. பாஸ்டர் எப்பயுமே கொடுக்கறத பத்தி பேசவே கூடாது. But that's not true. அது உண்மை இல்லை. That is LSC. அது தப்பு. Hallelujah. We need to teach about God's wealthy. ஆகையால் தான் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். Hallelujah. Hallelujah. I was very poor. நான் ரொம்ப ஏழ்மையா My இருந்தேன். family was very poor. எங்கள் குடும்பம் We ஏழ்மையான were very குடும்பம். poor. நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம். I remember very well starting school with plastic shoes. நான் Black. நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த நாட்களிலே நான் பிளாஸ்டிக் செருப்பு தான் போட்டு போனேன். I remember very well நல்ல ஞாபகம் my இருக்கிறது. plastic shoe finishing. அந்த பிளாஸ்டிக் செருப்பு பிஞ்சிச்சு. My father did not even have money to replace the plastic shoe, black plastic shoes. அந்த கருப்பு பிளாஸ்டிக் செருப்பு தைக்கிறது கூட எங்க அப்பாவால முடியல. I was born in poverty. நான் ஏழ்மையில My பிறந்தவன். father was a poor man. அவர் மிகவும் ஏழ்மையான மனிதர் எங்க தகப்பனார். One day ஒரு நாள் we gave our life to Jesus. இயேசுவுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். Hallelujah. ஹல்லேலூயா. I remember my father giving. அப்பொழுது எங்க தகப்பனார் கொடுக்க ஆரம்பித்தார். When he read about giving, வேதத்திலே கொடுக்கும் காரியத்தை அறிந்து out கொண்டார். of his poverty, அந்த ஏழ்மையில நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். he was educated man, அவர் நன்றாக கற்றுக்கொண்டார். but he was still poor. நாங்கள் ஏழ்மையில் தான் இருந்தோம். One day, ஒரு நாள் the word of God வேதம் reached him, அவருடைய வாழ்க்கையை தொட்டது. and that day அந்த நாளிலே he gave everything in his pocket. அவர் பாக்கெட்ல இருந்து எல்லா காசையும் எடுத்து கொடுத்தார். That day, அந்த நாளிலே தான் he came back home. அவர் வீட்டுக்கு வந்து For the first time, I saw my father smiling. முதல் முறையாக எங்க அப்பா சந்தோஷமா சிரித்து கொண்டு வருவதை நான் The பார்த்தேன். joy of the Lord filled his heart. என்ன தேவ சந்தோஷமா இதயத்துக்குள்ள Because நிரம்பி my இருந்தது. father was like Moses. எங்க அப்பா முன்னாடி When he மோசே மாதிரி appears, இருப்பாரு. you disappear. My father was not smiling. He was a very serious man. He was like Moses in the Bible. பைபிள் இருக்க மோசே மாதிரி எங்க அப்பா அவர் சிரிக்கவே மாட்டாரு. அவர் வந்துட்டானா நாங்களாம் காணாம போயிடுவோம். But that day, ஆனால் அன்றைய தினம் he came home. அவர் வீட்டுக்கு He வந்தார். told my mother, எங்க அம்மா பார்த்து "It சொன்னார், is well." எல்லாம் It சரியாகிவிடும். is well. எல்லாம் It is சரியாகிவிடும். well. எல்லாம் சரியாகிவிடும். 2 days, ரெண்டே நாட்களிலே my father received a phone call from the bank. பேங்க்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. He's an engineer அவர் ஒரு இன்ஜினியர். to go and service the genset. யா. When he went to service the genset, அப்பொழுது அவர் ஜென்செட்ல சரி செய்கிற ஒரு இன்ஜினியராக இருந்தார். they paid him. அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. And my father, அப்பொழுது எங்க அப்பா he led the word of God. அவருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அவர் படிச்சது He நிமித்தம் says, "Bring your first fruit." Proverbs chapter 3 verse 9. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உங்கள் முதல் பலனை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலரானும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்களில் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். Proverbs chapter 3 verse 9. Yes, that's what Did you read that? அதை நீங்க எல்லாரும் படிச்சீங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். So he says, "Honor the Lord with the substance and with the first fruit of all your increase." Hallelujah. So my father, when he worked, we were very happy as a family. அப்பொழுது எங்க அப்பா வேலைக்கு போனது நிமித்தம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். That today இன்றைக்கு we are going to change for chicken. இன்னைக்கு நல்ல சிக்கன் வாங்கி சாப்பிட போறோம் Too சந்தோஷமா much இருக்கோம். veg.
2 மாசம் ஒரே காய்கறியா சாப்பிட்டுட்டு இருந்தோம். But when my father was paid, எங்க அப்பாக்கு அவங்க காசு கொடுத்தது பிற்பாடு they took all the money எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு and went straight to the church சர்ச்சுக்கு போயிட்டாரு. and gave it as the first fruit. அது முதல் காணிக்கை முதல் பலன் என்று சொல்லி போய் அதை அப்படியே ஃபுல்லா பாஸ்டர்ட்ட கொடுத்துட்டாரு. He came back home. வீட்டுக்கு வந்தாரு. My mother asked him. எங்க அம்மா கேட்டாங்க, எங்க? He says first fruit offering. உடனே அவர் சொல்லிட்டாரு, முதல் கனி அது ஆண்டவருக்கு காணிக்கையா நான் கொடுத்துட்டேன்னு He was சொல்லிட்டாரு. very happy. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். 3 days. 3 நாள் கழித்து Another bank called him. இன்னொரு பேங்க் அவரை கூப்பிட்டுச்சு. He went to service. அங்கேயும் போய் அவர் சர்வீஸ் பண்ண போனாரு. He finished working there. அங்க வேலை செய்த பிற்பாடு He came back, they paid him. அங்கேயும் அவருக்கு காசு கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க. He took the tithe. அதோட தசமபாகத்தை அவர் எடுத்தாரு. 20%, not 10%, he took 20%. அவர் 10% தசமபாகம் எடுக்கிற ஆள் கிடையாது, 20% தசமபாகம் எடுக்கிற To the மனிதர். church. சபைக்கு கொண்டு போய் He கொடுத்தாரு. came back home வீட்டுக்கு வந்தார், with food. நல்ல சாப்பாடு கொண்டு வந்தார். That day, அன்றைய தினம்தான், next week, அதுக்கு அடுத்த வாரம் the bank called my dad அந்த பேங்க் மறுபடியும் எங்க அப்பா கூப்பிட்டு and told my father எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, that we want you உங்களை to sign a contract. எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்கன்னு We want you கேட்டார்கள். to service all the banks in the country. இந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா பேங்க்குக்கும் போய் நீங்க சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். Up to today, இன்றைக்கு வரைக்கும் my father, எங்க அப்பா his company services all the banks and the UN in the country. அந்த அவங்க ஊர்ல இருக்க எல்லா பேங்க்லயும் போய் அவர் தான் அந்த வேலையை செய்கிறார். From poverty நாங்கள் ஏழ்மையிலிருந்து to the life of abundance. நாங்கள் பரிபூர்ணமான வாழ்க்கைக்குள்ளாக That's what God can do for you. அதே காரியத்தை And ஆண்டவர் that's உங்கள் what வாழ்க்கையில God செய்ய will do முடியும். for you. அதை உங்களுக்கு செய்ய முடியும். Listen, in the presence of God, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் what I'm சொல்கிறேன், telling you, it has happened. நான் சொன்னது என் வாழ்க்கையில் நடந்த 4 காரியம். sisters. 4 சகோதரிகள் blessed. எல்லாம் I am ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள். blessed. நானும் From ஆசீர்வாதமாயிருக்கிறேன். poverty. ஏழ்மையிலிருந்து Hallelujah. We were praying, நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். but our prayers was not enough. அந்த ஜெபம் போதுமானதா இல்லை. Until my father and the family, we put God's word ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம், into practice. நாங்கள் கடைபிடிக்க Stand ஆரம்பித்தோம். on your feet. நீங்கள் இப்பொழுது எழுந்து நிற்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. God wants to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக God விரும்புகிறார். wants to prosper you. ஆண்டவர் உங்களை செழிப்பாக்கும்படியாக விரும்புகிறார். God wants to lift you. உங்களை உயர்த்தும்படியாக அவர் விரும்புகிறார். God wants to change your life. உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. I am a preacher. I can tell you, I took long, sorry for your time. But this word must be passed on to you. நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டது உண்மைதான், ஆனால் இந்த உண்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Amen. You need to hear this. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Because God wants to bless you. ஏனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று You have விரும்புகிறார். struggled for too much, for too long. நீங்கள் அநேக நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். You have lived in poverty for too long. நீங்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் அதிக நாட்கள் You are வாழ்ந்து coming out of poverty. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீர்கள். You are coming out of poverty. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீர்கள். You know, the all of this week, இந்த வாரம் முழுவதும் it is my birthday. என்னுடைய பிறந்த நாளாக And இருந்தது. the Lord gave me a scripture ஆண்டவர் எனக்கென்று ஒரு வார்த்தையை that was கொடுத்தார். very strong in my heart. என்னுடைய இதயத்தை நான் மிகவும் ஆழமாக And நம்பினேன். I started weeping. நான் அழ ஆரம்பித்தேன். I started crying நான் அழ ஆரம்பித்தேன் because of this word. இந்த வார்த்தை The நிமித்தமாக. Bible says வேதம் சொல்கிறது in Psalms chapter 113, someone can read that. Psalms 113, சங்கீதம் 113 அதிகாரம் verse 5 5வது வசனம் and 8. 8வது வசனம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்தினார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். Hallelujah. I looked back, நான் திரும்பி பார்த்தேன். said we were dust, நான் தூசியாக தான் இருந்தேன். but God ஆனால் ஆண்டவரோ has raised us today. எங்களை உயர்த்தி வைத்தார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. From the dungeon. Hallelujah. The same God, He wants to raise you. அதே போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். Hallelujah. God wants to raise you. உங்களை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் I don't விரும்புகிறார். care how poor you are. நீங்கள் எப்படியான ஏழ்மையான The Bible நிலைமையில் இருந்தாலும் says- பரவாயில்லை. ஆண்டவர் வேதம் சொல்கிறது, He raises up the poor. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். Hallelujah. ஹalleluya. He raises up the poor.
அவர் சிறியவனை புலிதிலிருந்து You தூக்கி may விடுகிறார். not have the education that they have. அவங்களுக்கு இல்லாத You காரியத்தை may have கொடுக்கிறார். not been to school. நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கலாம், But our God is greater. ஆனால் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். He can raise you up. உங்களை உயர்த்த முடியும். Lift up your hands. நீங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Begin to pray நீங்கள் ஜெபிக்க that ஆரம்பியுங்கள். the Lord will raise you. ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக The Lord will lift you உங்களை உயர்த்துவார். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus. இயேசுவின் In நாமத்தினாலே, the name of Jesus. இயேசுவின் From நாமத்தினாலே the dust நீங்கள் தூசியில் from இருந்தோம், nothing உங்கள் புழுதியில் to இருந்தோம், something. நீங்கள் In the name of Jesus. இயேசுவின் From நாமத்தினாலே poverty ஏழ்மையில் to the இருந்தோம், riches. நீங்கள் சகல From ஐஸ்வர்யத்தை curses பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா To சாபத்திலும் the blessings. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். From curses. நீங்கள் சாபத்தில் to the இருந்து blessings. ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை There is a பெற்றுக்கொள்வீர்கள். wealthy transfer ஏனென்றால் இன்றைக்கு that ஒரு is taking பரிமாற்றம் place செய்யப்படுகிறது. right now. இந்த நேரத்தில் Right here. இந்த நேரத்தில் Lift up your voice. உங்கள் வாய்களை திறந்து Begin to pray. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். Pray, pray, pray. வாயை திறந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே என்னை I தூக்கி want you to உயர்த்தும் take a அப்பா. minute. Pray. நீங்கள் வாய்களை திறந்து ஜெபியுங்கள். Pray today. ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். Lift up your voice. Pray. வாய்களை திறந்து சத்தத்தை I உயர்த்தி can't hear you ஜெபியுங்கள். praying. Cry out to God. உங்கள் சத்தம் என் காதுகளில் கேட்கும்படியாக ஜெபியுங்கள். Cry out to God. ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். Cry out to God. ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். Cry out to God. ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். Cry out to God. ஆண்டவரை நோக்கி That கதறுங்கள். He will raise you. ஆண்டவர் உங்களை He will உயர்த்தும்படியாக prosper you. உங்களை செழிப்பாக He வைக்கும். will lift your life. உங்களை He will உயர்த்தும்படியாக bless your life and your children. உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus. இயேசுவின் The நாமத்தினாலே, Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய Marco நாமத்தினாலே Sita Rebosha. Jaka Karyabasite Rebose. Pray, 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 pray. ஜெபியுங்கள் ஜெபியுங்கள். ஹalleluya. Pray, ஜெபியுங்கள். pray. Every witchcraft, எல்லா பில்லி every சூனியக்காரர்களும், curse எல்லா that சாபங்களும், has kept you in poverty, எதெல்லாம் உங்களை that வறுமையில has kept வைத்திருந்ததோ, you in poverty, எதெல்லாம் உங்களை வறுமையில today, வைத்திருந்ததோ, இன்றைய in தினத்திலே the name of Jesus, இயேசுவின் I நாமத்தினாலே command that curse of poverty அந்த சாபம் மாறுவதாக, to be broken, அந்த வறுமை to be மாறுவதாக, broken, அது to be மாறுவதாக, broken அது over உடைக்கப்படுவதாக, your life, உங்கள் வாழ்க்கையில் over your ஆசீர்வாதம் business, உண்டாகட்டும். over your career, உங்கள் வேலையிலே in the name of Jesus, இயேசுவின் in the நாமத்தினாலே, name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, Every witchcraft, எல்லா பில்லி every சூனியமும், witchcraft எல்லா பில்லி சூனியமும், stopping you, எதெல்லாம் உங்களை தடுக்கிறதோ, hindering you உங்களை வறுமையில to வைத்திருக்கிறதோ, prosper இப்பொழுது today, அது உடைக்கப்படட்டும். as a man of God, தேவனுடைய by மனுஷனாக the reason of the anointing, இயேசுவின் I நாமத்தினாலே command every witchcraft எல்லா பில்லி to be சூனியக்காரர்களும் broken, எல்லாம் to be உடைவதாக, broken எல்லாம் உடையட்டும். over your life, உங்கள் வாழ்க்கையில over your ஆசீர்வாதம், family, உங்கள் குடும்பத்தின் over மேலே, your children, உங்கள் பிள்ளைகள் மேலே in the name of Jesus, இயேசுவின் in நாமத்தினாலே, the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. ஹalleluya. Some of you, இங்க இருக்க ஒரு சிலர் with your eyes, உங்கள் கண்களினாலே you shall see நீங்கள் அதை பார்ப்பீர்கள். the goodness of God. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். See, the Lord said, ஆண்டவர் சொல்கிறார், I am doing a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை I செய்கிறேன். am doing a new thing. நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். This new money, இந்த புதிய it பணம் is because God is doing a new thing. ஆண்டவர் அதை செய்கிறார். The new currents have come இந்த புதிய பணங்கள் வந்திருக்கிறது. because God wants to do a new thing in your life. இந்த புதிய காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய He's போகிறார். giving you a new business, ஒரு புதிய தொழிலை a new கொடுக்கிறார். job, ஒரு புதிய வேலையை a new கொடுக்கிறார். status. ஒரு புதிய In அதிகாரத்தை the name of கொடுக்கிறார். Jesus. இயேசுவின் In the நாமத்தினாலே, name of Jesus. இயேசுவின் The நாமத்தினாலே, Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நாமத்தினாலே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Do you believe God is doing a new நீங்கள் thing? விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று? Do you believe God is doing a new thing? ஆண்டவர் ஒரு புதிய காரியம் செய்கிறார் என்று விசுவாசியுங்கள். Hallelujah. ஹalleluya. 2 Chronicles chapter 2 verse 20, verse 20. Chapter 2 verse 20. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 20 வசனம் I'll சொல்கிறது. send you home right away.
இது முடித்த Just உடனே hold நான் on for வீட்டுக்கு 5 minutes, we'll be அனுப்பிடுவேன். out of here. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். 2 Chronicles chapter 2:20 verse 20. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Second Chronicles. Second Chronicles. 2 நாளாகமம். After the King's Chronicles. 2 நாளாகமம். Chapter 20. 20ஆம் அதிகாரம். Verse 20. 20ஆம் வசனம். Praise the Lord. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேம் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமென். Amen. Believe in the Lord and you will be established. Believe in his prophets and you will prosper. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆமென். Said Amos chapter 3 verse 8. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமோஸ் 3 verse 8. 3ஆம் அதிகாரம் சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? Yes. Amen. Hallelujah. Hallelujah. The Lord will do nothing. That's what the Bible says, huh? No, that's a different verse. Which one is that? Amos 3:8. 3:8. What is it saying? 3:8. கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? And verse 7. 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். The Lord will do nothing ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் unless he reveals to his servants. அவர் தம்முடைய ஊழியக்காரத்தை வெளிப்படுத்தாமல் அதை செய்ய மாட்டார். In my room, என்னுடைய அறையிலே God revealed it to me ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி that இருக்கிறார். I am changing this money இந்த காரியத்தை நான் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன், to bless my people. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் இந்த மாற்றங்களை I'm ஆண்டவர் changing this money, இந்த காரியங்கள், இந்த மாற்றங்கள் காரணம், taking the money இந்த மாற்றங்கள் எல்லாம் காரணம் from the wicked to the church, துன்மார்க்கனின் ஆஸ்தியை எடுத்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். so that my people ஏனால் நம் தேவ ஜனங்களாகிய can be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. Hallelujah. ஹalleluya. In India, இந்தியா முழுவதும் their eyes, they have not seen what God is about to do. ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை இன்னும் யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். For a long time, அநேக நாட்களாக the church has been oppressed. இந்த தேவ சபையானது இன்னும் The church has been looked down. எல்லா விதத்திலும் சபை கீழான நிலைமையில் இருந்திருக்கிறது. But God is about to raise the church from the ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சபையை உயர்த்தும் காலம் வந்து விட்டது. Hallelujah. ஹalleluya. So the Lord gave me the instructions. ஆகையால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். And the instruction was very simple. அது ரொம்ப சாதாரண ஒரு காரியம் தான். Tell my people என் ஜனங்களிடத்தில் சொல், to give their new first money as the fruit. உங்களிடம் கிடைக்கிற அந்த புதிய பணத்தை நீங்கள் காணிக்கையாக கொடுங்கள். The first fruit. முதல் காணிக்கையாக கொடுங்கள். Seed offering. அதுதான் நீங்கள் கொடுக்கிற ஒரு விதை, போடுகிற விதை. Hallelujah. ஹalleluya. That new money. அந்த புதிய பணம் நான் சொல்லுகிறது தெரியுதா? 2000 ரூபாய் நோட்டு சொல்றாரு You அவர். take it. நீங்கள் அதை எடுத்து And you give it to God. ஆண்டவருக்கு அது காணிக்கையாக நீங்கள் கொடுங்கள், விதையாக As விதையுங்கள். your first fruit. அது முதல் விதையாக விதையுங்கள். Hallelujah. ஹalleluya. And let God be God. அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில தேவனாக இருப்பார். You understand? நான் இந்தியாவுக்கு வந்து இந்த பணம் என் கையில கிடைத்தது, நான் டாலரை மாத்தல, ஆனா ஆண்டவர் இந்த பணத்தை எனக்கு My கொடுத்தார். grace, என்னுடைய the anointing, என்னுடைய God has been using me in the area of money. ஆண்டவர் பொருளாதார காரியத்திலே நான் அதிகமாய் In ஆசீர்வதித்திருக்கிறார். India, I've prayed for people who had no money, who were இந்தியாவிலே poor. ஏழையில இருக்கிற வறுமையில இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். And as they obeyed the Lord, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம், believe in the Lord, ஆண்டவர் நான் விசுவாசித்தது and you will நிமித்தம், be established. ஆண்டவர் என்னை Believe in ஆசீர்வதித்திருக்கிறார். his prophets, அவருடைய வார்த்தைகளை and you will நம்பியிருக்கிறேன். prosper.
நீங்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். As they obey, அப்பொழுது நீங்க கீழ்ப்படியும் போது the Lord blessed them. நீங்கள் சித்தி பெறுவீர்கள். So tonight, இன்று இரவு I want us to pray for this money. இந்த பணத்திற்காக நான் I ஜெபிக்க want விரும்புகிறேன். us to command this money இந்த பணத்தின் மீது நான் கட்டளையிட போகிறேன். to come to you. உங்களுக்கு வந்து சேரும்படியாக. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You know, when I came to India, நான் இந்தியாவுக்கு வரும்பொழுது I received a 2000 new note. இந்த 2000 ரூபாய் நோட்டு எனக்கு புதுசான நோட்டு கிடைச்சது. I said I will not use it. நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் என்று நான் It தீர்மானித்தேன். belongs to God. இது ஆண்டவருக்குரியது. It is my first fruit. இது என்னுடைய முதல் காணிக்கை என்று சொல்லி I நான் gave it back to the Lord. நான் ஆண்டவருக்கே மறுபடியும் கொடுத்து But விட்டேன். today, இன்றைக்கு you can see இன்னைக்கு பாருங்க என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. your bank allows 4,000. உங்களுடைய பேங்க் 4000 ரூபாய் தான் அனுமதிக்கிறது. But I don't live by the Bank of India. நான் இந்தியாவுடைய பேங்குடைய I live by the Bank of God. நான் தேவனுடைய பேங்கின் படி நான் வாழ்கிற ஆள். I have more than 4,000 limit. என் கையில 4000க்கு மேலாகவும் ஆண்டவர் பணத்தை கொடுத்திருக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. So tonight, இன்று இரவு we are going to have a miracle service. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு அற்புதங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். We are going to pray for the sick. நான் வியாதியுள்ளவர்களுக்காக We are going ஜெபிப்பேன். to pray for those who need deliverance. யாரெல்லாம் விடுதலையாக வேண்டுமோ நான் We are ஜெபிப்பேன். going also to pray. நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க Speak to போகிறேன். this money. இந்த பணத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். உயர்த்திக் கொள்ளுங்கள். Father, in the name of Jesus. ஆண்டவரே உம்முடைய குமாரன் நாமத்தினாலே நாங்கள் The ஜெபிக்கிறோம். Bible says, வேதம் சொல்லுகிறது you give a seed to the sower. நீங்கள் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். Tonight I pray. இந்த இரவு நான் ஜெபிக்கிறேன். This morning I pray இந்த காலை வேளையிலே that give the seed to your people. விதைக்கிற இவர்களுக்குள்ள நீ விதையை In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே As your people sow, இவர்கள் விதைக்க போகிறார்கள். Lord God Almighty, ஆண்டவரே as they obey your word, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் செய்வது நிமித்தம் may you, O Lord God Almighty, நீர் இவர்களுக்கு honor them அவர்களை கனப்படுத்துவீராக. financially. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை Materially. கட்டளையிடுவீர்களாக. எல்லா விதமான You ஆசீர்வாதங்கள் said வருவதாக. that you will transfer the wealth of the wicked to the righteous. நீர் சொல்லி இருக்கிறீரே துன்மார்க்கரின் ஆஸ்தியை நான் நீதிமானுக்கு கொடுப்பேன் By என்று the சொல்லியிருக்கிறீரே. power of this seed, இந்த விதையின் நிமித்தம் let the wealth of the wicked துன்மார்க்கரின் ஆஸ்தியானது be transferred to them. இவர்களுக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. Let this money, இந்த பணம் இந்த பணம், may it know them, அது அவர்களை may it locate them, அவர்களை may it know ஆசீர்வதிக்கட்டும். their address, அவர்களை may it ஆசீர்வதிக்கட்டும். be attracted to them. அவர்களை In ஆசீர்வதிக்கட்டும். the name of Jesus, இயேசுவின் in the name of Jesus, இயேசுவின் the நாமத்தினாலே Son of the living God, உயிர்த்தெழுந்த இயேசுவின் may you நாமத்தினாலே command every source எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் that was closed before இதற்கு முன்பாக அடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் to be opened. இன்றைய தினத்தில் In the திறக்கப்படட்டும். name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Father, we thank you. இயேசுவே உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். give you all the praise உமக்கே சகல மகிமையை and we give you all the glory. உமக்கே கனத்தை In செலுத்துகிறோம். Jesus' name. இயேசுவின் Put நாமத்தினாலே your hands together for கரங்களை Jesus. தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக.